Exercise 3.5 9th max. Factorize the following expression 2a square plus 4a square b 8a square c. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து காமனைஸ் பண்ணுங்கள், காமனாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ காமனாக எழுதிங்கன்னா ஃபஸ்ட்டு 2a ஸ்கொயர் எல்லாத்துலேயும் 2a ஸ்கொயர்ன்றது 2 டேபிள்ஸில் தான் போகுது. எல்லாத்துலேயுமே a ஸ்கொயர் இருக்கிறதுனால 2a ஸ்கொயர் காமனாக எடுத்திருக்கேன். ஸோ காமனாக எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் 2 டேபிள் அது 1 டைம்ஸ் 4 2 டேபிள் எத்தனை டைம்மா 2 டைம்ஸ். ஸோ a ஸ்கொயர் போச்சுன்னா b மட்டும் இருக்கும் 2b + 4c. ஸோ நெக்ஸ்ட் சம் ab minus ac minus mb plus mc. ஸோ இதில் ரெண்டுத்தில் நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது. இங்கே ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குது, எம் காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இது ரெண்டுத்துலேருந்து ஏ எடுத்துக்கிற காமனாக. ஸோ b மைனஸ் சின்னு ஆகும் ஏ எடுத்தால். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு செட்டில் எடுங்க. இதில் எடுத்திங்கன்னா எம்மை காமனாக எடுத்திருக்கேன் b மைனஸ் சி. ஏன் இங்கே மைனஸில் எழுதியிருக்கிறேன்னா இப்போ இங்கே மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் mb ப்ளஸ் mcன்னு ஆகும். அதனால் மைனஸ் காமனாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எழுதிக்கலான்னா இப்போ பார்த்துக்கோங்க, இதில் b மைனஸ் சி b மைனஸ் சின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இது எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு a மைனஸ் m இப்படி எழுதிக்கணும். Next factorize the following. X square plus 4x plus 4ன்னு இருக்கா. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னா இது எந்த மெத்தடில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. a plus b the whole square மெத்தடில் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து a square plus 2ab plus b square. ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஃபுல்லாகவே மாற்ற போகிறோம். இந்த மெத்தடில் இருக்குது, இந்த மெத்தடில் நான் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணி எழுதுனா பார்த்துக்கோங்கடா ஃபார்முலாவை. இங்கே ஏ ஸ்கொயர் இருக்க பிளேஸில் என்னம்மா இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயரை வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. இங்கே ஏ இருக்க பிளேஸில் இந்த ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இருக்க பிளேஸில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குமா கொஸ்டினில். நெக்ஸ்ட்டு 2ab இருக்க பிளேஸில் வந்து 4x இருக்குது. 4x இருக்குது. பி ஸ்கொயர் இருக்க பிளேஸில் 4 இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் 4னா பி என்னம்மா 2வா. ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னால் அப்போ ஏ வந்து எக்ஸாக இருக்கும். அப்போ ஃபார்முலா படி சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், ஆன்சர் வந்து x + 2 த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். ஸோ 3a ஸ்கொயர் மைனஸ் 24ab ப்ளஸ் 48b ஸ்கொயர்னு இருக்காமா. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 ஃபுல்லாக காமன் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 காமன் அவுட்டாக எடுத்திருக்கேன். 3 எடுத்துட்டா பேலன்ஸ் a ஸ்கொயர் வரும். இது 3 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் 8 டைம்ஸு, அப்போ 8ab. 48 வந்து 3 டேபிள்ஸ் வந்து 16 டைம்ஸ். ஸோ 16b ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு a மைனஸ் b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயரா. ஸோ இப்போ நம்ம a ஸ்கொயர் இருக்க பிளேஸில் என்னமா இருக்குது, a ஸ்கொயர் தான் இருக்குது. 2abன்ற இருக்க பிளேஸில் 8ab. b ஸ்கொயர்ன்ற இடத்துல 4 இருக்கா. ஸோ b ஸ்கொயர்ன்ற இடத்துல 4 இருக்குது. ஸோ பியோட வேல்யூ ஸ்கொயர்லேருந்து இது பண்ணிட்டிங்கன்னா என்னம்மா வரும், 2 வந்துடுமா. இப்போ இதோட ஆன்சர் வந்து a ஸ்கொயர் பிளேஸில் a ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ a பிளேஸில் என்ன ஆகும், a வருமா. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ 3 அப்படியே வரும். 3 அப்படியே வந்து a மைனஸ் 4b த ஹோல் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் சம் x பவர் 5 மைனஸ் 16xன்னு இருக்காமா. இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா இப்போ எக்ஸை வந்து நான் வெளியே காமனாக எடுத்துக்கிறேன் 16ன்றதுனால. ஸோ எக்ஸை வச்சுட்டு x பவர் 4 16 எடுத்துக்கிறேன்னா இப்போ வந்து இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம a ஸ்கொயர் இந்த 4 ஃபார்முலா இருக்குல்லாமா, இந்த ஃபார்முலா படி எழுதிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு இருக்காமா. இப்போ a ஸ்கொயர் இருக்க பிளேஸில் என்னடா இருக்குது, எக்ஸ் பவர் 4 இருக்கா. a ஸ்கொயர் இருக்க பிளேஸில் எக்ஸ் பவர் 4 இருக்குது. b ஸ்கொயர் இருக்கிறதுல 16 இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு இதில் ஸ்கொயர் இதாகிடுச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்
பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 பி ஈக்குவல் டு இது 16ன்றது எதோட ரூட்டுடா 4ஆ அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வருமா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் எக்ஸை வெளியே காமன் நோட்டாக எடுத்துகிட்டு இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு எழுதிக்கலாமா. இப்போ நான் இந்த ஆன்சரை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன் இது மட்டும். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு இருக்கா, இதை எப்படி எழுதிக்கிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிக்கிறாமா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் வந்து எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எம் ஸ்கொயர் மைனஸ் 23ன்னு இருக்கா, இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா எம் ப்ளஸ் 1 பை எம் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு ஸோ இது ஏன் எழுதிக்கலான்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுகிறேன். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் 2ab ஆமா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மேட் கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்லேருந்து நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போனா ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் இது வந்து ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற மாதிரி எப்படி மாற்றி எழுதி போகிறேன்னா ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு இந்த ஃபார்மேட்டில் இப்போ மாற்ற போகிறேன். ஸோ எம் ப்ளஸ் 1 பை எம் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் எது ஏமா, ஏ வந்து எம், பி வந்து 1 பை எம், ஏபி. ஸோ ஏ வந்து எம், பி வந்து 1 பை எம் இன்ட்டு மைனஸ் 23ன்றதை அப்படியே வச்சுக்கிறேன்டா. நெக்ஸ்ட்டு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எம் கேன்சல் பண்ணியிருக்கேன், -2 -23ன்னு இருக்கா. அப்போ நான் எம் ப்ளஸ் 1 பை எம் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகுமா. ஸோ 2 + 23 25 ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எம் ப்ளஸ் 1 பை எம் த ஹோல் ஸ்கொயர் 25ன்னு இருக்கா. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது சேஞ்ச் பண்ணி எழுதி காமிக்கிறேன். எம் ப்ளஸ் 1 பை எம் த ஹோல் ஸ்கொயர் இது எப்படி எழுதிக்கலாம் 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இது வந்து எந்த ஃபார்மேட்டில் மாற்றுறேன்னா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோமா, இந்த ஃபார்முலா படி மாற்றுறேன். ஸோ இது வந்து என்னது, இது ஃபுல்லாக ஏ ஸ்கொயர் இது ஃபுல்லாக பி ஸ்கொயர்ன்ற மாதிரி எழுதிக்கிறேன். அப்போனா உங்களுக்கு எம் ப்ளஸ் 1 பை எம் -5ல் எழுதிக்கிறேன் ஒன்று, எம் ப்ளஸ் 1 பை எம் ப்ளஸ் 5 புரிஞ்சாமா எந்த ஃபார்மேட்டில் மாற்றிருக்கேன்ட்டு. நெக்ஸ்ட் 6 மைனஸ் 216 த ஹோல் ஸ்கொயர் 216 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ என்ன பண்ணுறேன்னா 6 இன்ட்டு 6 டேபிளில் 216ன்றது எத்தனை டைமா, 6 டேபிளில் 6 1 டைம்ஸ் 216ன்றது 36 டைம்ஸ். அப்போ 36 எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. இப்போ நான் இதை திருப்பி சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். 6 இன்ட்டு 1 மைனஸ் 36ன்றது எதோட ஸ்கொயரா 6ஓட ஸ்கொயரா. அப்போ 6x ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குமா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியா. அப்போ 6 இன்ட்டு 1 + 6xன்னு எழுதிக்கலாம், 1 - 6xன்னு எழுதிக்கலாமா. ஸோ எந்த ஃபார்முலா படி மாற்றிருக்கேன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் மாற்றிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அம்மா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ த ஹோல் 1 பை ஏ ஸ்கொயர் -18 இது திருப்பி சேம் மெத்தடில் தான் மாற்ற போகிறோம். இது என்ன ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்முலா இருக்காமா. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் அந்த சைடு வச்சுட்டு பேலன்ஸ்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
அப்போ ப்ளஸ் 2ab இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகுமா, மைனஸ் 2ab ஆகுமா. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது இந்த சைடு வச்சுக்கிறேன்டா, இது அப்படியே ரெண்டுத்தையும். இதை மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்மேட்டுக்கு ஃபுல்லாக மாற்றுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா a மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் மாற்றிருக்கிறேன். மைனஸ் 2 இன்ட்டு a என்னம்மா இன்ட்டு 1/aன்னு வருமா. 1/a a கேன்சல் ஆகிடுச்சு. மைனஸ் 18. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகுமா. a மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 20. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, சாரிடா, ப்ளஸ் 2ab. இப்போ மைனஸு ப்ளஸ்ஸு ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், 16 ஆகிடும். 16 இருக்குது. ஸோ 16ல் இப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. இது எப்படி எழுதிக்கலாம்னா a மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது எப்படி எழுதிக்கலாம்னா 4 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்மேட் படி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் என்னென்னா a ப்ளஸ் b a மைனஸ் b ஆமா. ஸோ a ப்ளஸ் b a மைனஸ் bனா ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதிக்கலாம், a மைனஸ் 1/a ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கலாம். a மைனஸ் 1/a மைனஸ் 4ன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான்டா சம்மர். ஃபஸ்ட்டு எந்த ஃபார்மேட்டுன்னு பார்ப்பீங்க, ஃபார்மேட்டில் இருக்கிறத மாற்றி எழுதிப்போம். ஃபார்முலாவை அந்த ஃபார்முலாவே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிப்போம். அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா படி சேஞ்ச் பண்ணிப்போம். ரொம்ப ஈஸி சம்மு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கடா, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இந்த ஃபார்முலா படி இருக்காமா. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ a ஸ்கொயருன்ற போது என்னம்மா இது 4ஆ, 4 ஸ்கொயர் பண்ணாமல் எழுதுனா 2x த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு 9ன்றது வந்து எப்படி எழுதிக்கலாம், 3y த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 25 5z த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2ab. இப்போ abன்ற போது 2 இன்ட்டு 3. ஸோ 2 இன்ட்டு 2x இன்ட்டு 3y. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 3y. ஸோ 3y இன்ட்டு நெக்ஸ்ட்டு z என்னமா இருக்குது 5z ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து 2ca. c என்னமா நம்மளுக்கு எழுதியிருக்கோம் பாருங்கள் 5z இன்ட்டு ஏன்னா 2x. இப்போ எழுதியாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மேட் படி நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். அப்போனா 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சம்மை பாருங்கள், இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்ட்டு. இதுவும் ஆஸ் இட் இஸ் a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் 2ab 2ca 2bc. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்காமா. ஸோ a ஸ்கொயர் இங்கே எதோட ஸ்கொயர் வந்து 25 எல்லாருக்கும் தெரியும், 5ஓட ஸ்கொயர். ஸோ 5x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் 4y. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4y ஸ்கொயர்னு இருக்கா. 4ன்றது எதோட ஸ்கொயர் 2ஓட ஸ்கொயர் 9z. இங்கே 20xy. அப்போ இது ப்ளஸ்ஸுனா அப்போ இங்கே இருக்குதா. ஸோ இது என்ன ஆகும் மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயருன்றது வந்து இதுவும் மைனஸில் தான் ஆன்சர் வருது xyzக்கு. ஸோ மைனஸ் 3z த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 5x மைனஸ் 2y ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2y மைனஸ் 3z ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3z 5x. ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா 5x மைனஸ் 2y மைனஸ் 3z த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் சம் ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு இதுக்கு 2 க்யூபோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸ்டார்டிங் நீங்கள் என்ன ஃபார்முலா பார்க்குறீங்களோ அதை எழுதிக்கோங்கம்மா. க்யூப்னா க்யூபோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. a + b இது b க்யூப், a க்யூப் + b க்யூப் வந்து a + b a ஸ்கொயர் மைனஸ் ab + b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட் படி மாற்ற போகிறோம். ஸோ a க்யூப்னா என்னம்மா, இது எதோட க்யூபு, 8ன்றது வந்து 2ஓட க்யூபு. ஸோ 2x³ + 5y க்யூப்னு ஆகுதா. ஸோ க்யூப் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மேட் படி சேஞ்ச் பண்ணால் என்ன ஃபார்முலா, a + b. ஸோ a + bனா என்ன எழுதிக்கலாம், 2x + 5y. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, a² - ab + b ஸ்கொயர். ஸோ ஹியர் a², a ஓட ஸ்கொயர்னா என்ன ஆகும், 2ஓட ஸ்கொயர். ஸோ 2x² மைனஸ் abனா 2x × 5y + 5y the whole square, b ஸ்கொயர்னா. ஸோ இது வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு 2x + 5y, இது ஹோல் ஸ்கொயர்னா 4x², 2 5s are 10, 10xy + 25y ஸ்கொயர்மா. நெக்ஸ்ட் சம் க்யூப்பில் தான் வருது, க்யூப்பில் மைனஸில் வருது. ஸோ a³ - b³ = a - b a² + ab + b ஸ்கொயர்.